லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாப்பிடு சஞ்சீவ். என்ன வர்மா சார் கால் பண்றாரு? சார் சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க அபி? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் கால் பண்ணேன். சொல்லுங்க சார். அபி, ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நாம சென்னையில் ஆரம்பிக்க போற டைரி ஃபார்ம் கம்பெனிக்கு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேஷன் இருந்தாதான் நம்மளால அந்த கம்பெனியை ஓபன் பண்ண முடியும். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டைரி ஃபார்ம் நடத்துறவங்களை இன்டர்வியூ பண்ணி அவங்க ஸ்கில்டா இருந்தாதான் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நம்ம டைரி ஃபார்ம் கம்பெனியை நீங்க தான் எடுத்து நடத்த போறதுனால நீங்க தான் அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். ஓகே சார். அபி, நீங்க அட்டெண்ட் பண்ண போற அந்த இன்டர்வியூ சாதாரணமா இருக்காது, ரொம்ப டஃப்பா இருக்கும். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இன்டர்வியூல உங்களை ஃபெயில் பண்ண தான் பார்ப்பாங்க. சார், ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த நியூ ரூல்ஸ், இன்டர்வியூ இதெல்லாமே நம்ம கம்பெனியை ஓபன் பண்ணாம இருக்க ருத்ரா போட்டிருக்க பிளான் தான் இது. அபி, நீங்க ருத்ரா கிட்ட பேசுனதோட ரியாக்ஷன் தான் இது. நீங்க என்னுடைய டைரி ஃபார்ம் கம்பெனியை எடுத்து நடத்தக்கூடாதுன்னு ருத்ரா நினைக்கிறா. அவளை நாம ஜெயிக்க விடக்கூடாது. சார், நினைக்கிறதையெல்லாம் எல்லாராலையும் பண்ணிட முடியாது சார். அந்த ருத்ரா என்ன பண்ணாலும் சரி, உங்க டெய்ரி ஃபார்ம் கம்பெனியை நான் எடுத்து நடத்த போறதையோ, உங்க டெய்ரி ஃபார்ம் கம்பெனி இந்தியாவிலேயே நம்பர் 1 கம்பெனி ஆக போறதையும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது சார். ஏன்னா இதையெல்லாம் நான் என் சஞ்சீவ்காக தான் பண்றேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அபி, நீங்க தோக்க மாட்டீங்க. அபி, நீங்க இன்டர்வியூல ப்ரிப்பேர் பண்ண சில புக்ஸ்லாம் அனுப்புறேன், அத நீங்க வச்சு படிங்க. நாளைக்கு உங்க இன்டர்வியூல யூஸ் ஆகும். ஓகே சார். ஓகே அபி, நான் போனை வைக்கிறேன். ஐயா, நான் கேள்விப்பட்டது நிஜமா? நேற்று ராத்திரி தூக்கத்தில் திருடம் வந்த மாதிரி கனவு கண்டதா எல்லாரும் சொன்னாங்க. ஆமா, 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நடந்த அந்த துர்சம்பவம் நேற்று எனக்கு கனவா வந்தது. அந்த கனவு ஏன் வந்ததுன்னு தான் இந்த அற்ப புத்திக்கு புரியல. எனக்கு ஒன்று தோணுது, சொல்லட்டுங்களா? நம்ம வீட்டுக்கு வந்த பிரசன்ன ஜோசியர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை செய்ய சொல்லத்தான் ஈசன் இந்த மாதிரி ஒரு கனவு வர வச்சதா எனக்கு தோணுதுங்க ஐயா. ஐயா, தனியா நின்று திசை காட்டுற இந்த ஒரு சோழிக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஆனா இது ஏதோ காலம் கடந்த கணக்குக்கு விட சொல்றதா மட்டும் ஏன் புத்திக்கு தோணுது. காலம் கடந்த கணக்கா? என்ன ஜோசியரை சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, அந்த பரமேஸ்வரனோட கும்பாபிஷேகம் நடக்கணும்னா ஒரு விஷயம் நீங்க பண்ணிதான் ஆகணும். என்ன பண்ணணும்? பரமேஸ்வரி அம்மனுக்கு உங்க வம்சத்துல வந்த 2வது மருமக கற்பு நெறி தவறாம கடவுளை நம்புறவ, கண்ணியமே வாழ்க்கையா வாழறவ, கணவனையே உயிரா நினைக்கிறவ ஒருத்தி இருக்கா.
அவ பரமேஸ்வரிக்கு தீச்சட்டி எடுத்து தீ மிதிச்சு நேர்த்தி கடன் செஞ்சா கண்டிப்பா உங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க ஆசைப்படுற மாதிரி 30 வருஷமா கும்பாபிஷேகமே நடக்காத அந்த பரமேஸ்வரன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும்னு எனக்கு தோணுது. இத நானா சொல்லலங்கய்யா, அந்த ஈசன் என் புத்தியில புகுந்து சொல்றதாத்தான் நான் நினைக்கிறேன். ஐயா, பிரசன்ன ஜோசியர் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள்னு சொன்னது சீதாம்மாவோட 2வது மருமகளாக தான் இருக்கும். சீதாம்மாவை குடும்பத்தோட நம்ம ஊருக்கு கூப்பிட்டு அவங்களோட 2வது மருமகளை வச்சு தீச்சட்டி ஏந்தி தீ மிதிச்சு நாம நம்ம நேர்த்திக்கடனை முடிச்சிட்டா என்ன? நீ சொல்றதும் சரின்னு தான் தோணுது. ஆனா கும்பாபிஷேகத்தப்போ ஈசனோட கிரீடத்துல பதிக்க தொலைஞ்சு போன அந்த ஈசனோட 27 மாணிக்க கற்களும் வேணும். அது இல்லாம எப்படி கும்பாபிஷேகம் பண்றது? ஐயா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இத்தனையும் நடத்துற அந்த ஈசன் இதுக்கு ஒரு வழி சொல்லாமையா போயிடுவான்? ஆ, நாம சீதாம்மாவை குடும்பத்தோட நம்ம ஊருக்கு கூப்பிட்டு முதல்ல இந்த நேர்த்திக்கடனை முடிப்போம். கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த மாணிக்கக்கல் கிடைக்குங்க ஐயா. ஏன் அப்படி சொல்றேன்னா, அது ஈசன் சொத்துங்க ஐயா. ஈசனை விட்டு அது எங்கேயும் போக முடியாது. இது என் தன்மானத்துக்கு இழுக்கா இருந்தாலும் என் ஈசனுக்காக நான் செய்கிறேன். ஐயா, சீதாம்மா ஊருக்கு கூப்பிடலான்னு நீங்க ஒத்துக்கிட்டதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உடனே சீதாம்மா கிட்ட இதை பத்தி பேசுறேங்க ஐயா. சரி. ஆண்டவா, உன் கொண்டாட்டத்துக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அந்த சிவபுரத்துல அபிராமி யாரு, அவ கணவன் யாருன்னு எல்லாம் தெரிய போகுது. அவங்களுக்கு பிறந்திருக்கிற அனுசுயா தேவிக்கு உள்ள தொடர்பு என்னன்னு அவிழ போகுது. உன்னோட 30 வருஷ கணக்குக்கு விடை கிடைக்க போகுது. எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவமயம். பார்த்தனுக்கு அருளும் வைத்தார், பாம்பு அறை ஆட வைத்தார், தாத்தனை மகனா வைத்தார், தாமுண்டி சாமவேதம் கூத்தோடும் பாட வைத்தார், கோல் அராமதியம் நல்ல தீர்த்தமும் சடைமேல் வைத்தார், திருப்பயற்றூரனாரே. இந்த சீதாவுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா என்ன அடிச்சிருந்திருப்பா. ஸ்ரீஜாவை இப்பவே போய் ஜெயில பார்த்து சீதா என்ன அடிச்ச விஷயத்த முதல்ல அவகிட்ட சொல்லணும். என்ன அடிச்ச சீதா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணணும். என்னங்க, காஃபி எடுத்துக்கோங்க. மா, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துறேம்மா. வரேன்ப்பா. சாப்பிட்டு போப்பா. இல்லம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். வெளியில சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. எல்லாமே ரெடியா தான் இருக்கு. நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு. சரிம்மா. போய் உட்காரு. சீதா, நீ போய் அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடு. சரிங்க. என்னடா, டிஃபன் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதானே? இல்லம்மா. சரி, என்ன இருக்கு? சரி, இட்லி இருக்கு, சப்பாத்தி இருக்கு. என்ன சாப்பிடுற? சப்பாத்தி கொடுங்க. தரேன். போதுமா? போதுமா? ஸ்ரீஜாவை ஒரு நாள் பார்க்காம இருக்கிறது இவ்ளோ கஷ்டமா இருக்கே.
அவ ஜெயில இருந்து வர வரைக்கும் நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே. டேய், சிவபுரத்துல இருந்து மேனேஜர் மாமா பேசுறாரு. அப்படியா? பேசுமா? சரி இரு, நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். சரி, ஸ்ரீஜாவை போய் பார்த்துட்டு வந்துருவோம். என்னங்க, ஊர்ல இருந்து மேனேஜர் மாமா கால் பண்றாரு. போன ஆன் பண்ணு. ஊர்ல இருந்து என்ன திடீர்னு காலு? ஹலோ, மாமா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. ஐயா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருமா. இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லத்தான். முக்கியமான விஷயமா? என்ன மாமா? நீங்க எல்லாரும் குடும்பத்தோட ஐயாவை பார்க்க நம்ம ஊருக்கு வர்றதுக்கான நேரம் வந்துருச்சுமா. ஐயாவே உங்க எல்லாரையும் ஊருக்கு கிளம்பி வர சொல்லிட்டாரு. என்ன மாமா சொல்றீங்க? ஐயா எங்க எல்லாரையும் வர சொல்லிட்டாரா? ஆமாமா. இத்தனை வருஷமா பேசாத ஐயா உங்க கூட பேசுறதுக்கான நேரம் வந்துருச்சுமா. ஐயா ஏன் கூட பேச போறாரா? ஆமாமா. மாமா, நீங்க எனக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷத்தை ஏற்படுத்துறீங்க. சரி, இதெல்லாம் எப்படி மாமா நடந்துச்சு? எல்லாம் அந்த ஈசனோட திருவிளையாடல் தாமா. ஐயா அந்த சிவனுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆமா மாமா. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு பிரசன்ன ஜோசியர் வந்தாரு. அவரு அந்த பரமேஸ்வரனோட கும்பாபிஷேகம் நடக்கணும்னா ஒரு விஷயம் நீங்க பண்ணிதான் ஆகணும். என்ன பண்ணணும்? பரமேஸ்வரி அம்மனுக்கு உங்க வம்சத்துல வந்த 2வது மருமக கற்பு நெறி தவறாம கடவுளை நம்புறவ, கண்ணியமே வாழ்க்கையா வாழறவ. அவ பரமேஸ்வரிக்கு தீச்சட்டி எடுத்து தீ மிதிச்சு நேர்த்தி கடன் செஞ்சா கண்டிப்பா உங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். மாமா, ஜோசியர் சொன்னது சரிதான். நேர்த்தி கடன் செய்ய தகுதியானவ அபி மட்டும்தான். சீதாமா, உங்க 2வது மருமக பேரு அபியாமா? ஆமா மாமா. அவதான் இந்த வீட்டோட குலசாமி, குல விளக்கு, இந்த வீட்டையே கட்டி காக்குற எல்ல தெய்வம். அப்போ உங்க மருமக கிட்ட விஷயத்த சொல்லி நேர்த்திக்கடன் செய்ய நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்துருங்கம்மா. சரிங்க மாமா. நான் ஐயாவை நேர்ல வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. சரிம்மா. சரிங்க மாமா. அபி இந்த வீட்டை காக்குற எல்ல தெய்வமா இருக்கு உங்களுக்கெல்லாம். இத உடனே ஜெயில இருக்கிற ஸ்ரீஜா கிட்ட போய் சொல்லி ஆகணுமே. எங்க மாமா என்ன சொன்னாருன்னா, அபிய எங்க ஊர்ல சீதா, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் சீதா. என்ன, நாமெல்லாம் உடனே ஊருக்கு கிளம்பணும், சரிதானே? இத்தனை வருஷமா பேசாம இருந்த நீயும் உங்க அப்பாவும் பேச போறீங்க. நீ உங்க அப்பாவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவ இல்ல? என்னங்க நீங்க? அம்மா, ஸ்ரீஜா வேற நம்ம வீட்ல இல்ல. அவ ஜெயில இருக்கா. அவ பண்ண தப்புக்கு அவ ஜெயில இருந்து வர எப்படியோ ஒரு 5 இயர்ஸ் ஆகும். அதனால அவ தொல்லை இல்ல. அதனால நம்ம அபி சஞ்சுவ திரும்ப நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம்லமா? இதுவும் நல்ல யோசனை தான். டேய் மைதா மாவு, நீ எல்லாம் பேசுறல்ல, என் பொண்ணு வெளியில வர 5 வருஷம் ஆகுதா இல்ல 5 நாள் ஆகுதான்னு பாத்துக்கிட்டே இருடா. அத்தை, அபி மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தா உங்க திமிரெல்லாம் மொத்தமா அடங்கிடும். மா, நீங்க அபி சஞ்சு கிட்ட பேசுங்கம்மா. அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாருங்க. கூப்பிடலாம் சந்தோஷ். ஆனா அபி ரொம்ப வைராக்கியம் பிடிச்சவ. நாம கூப்பிட்டா கூட வரமாட்டான். அவ சஞ்சீவ பெரியாள ஆக்கி நம்ம வீட்டு மேல இருக்கிற கடனை எல்லாம் கட்டிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன்னு ஒரே வைராக்கியத்தோட இருக்கா. அவ வைராக்கியத்தை நம்ம சோதிக்க வேண்டாமே. அவ எப்ப வராளோ வரட்டும். சரிம்மா. சரி,
நான் போய் அபிகிட்ட இந்த விஷயத்த நேர்ல பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரி சீதா. யார் நீங்க? நாங்க நம்பூதிரியோட சீடர்கள். எங்க குரு எங்க? குருவா? என்னடா? வா. எங்க குரு எங்க? குரு கல்லாய் போயிட்டாரா? ஆமா ஆமா. எப்படி? இந்த அஸ்தமன நட்சத்திரம் முடியற நாளுக்குள்ள உங்க 2 பேரையும் நான் அழிச்சு காட்டுறேன்டா. அது வரைக்கும் உங்க 2 பேரையும் நான் கல்லா மாத்துறேன். எங்க குருவை ஒரு ஆன்மா கல்லாக்கிடுச்சா? ஆமா. ഗുരുവേ എന്റെ ശിഷ്യന്മാർ എത്തിയിരിക്കുന്നു. ഗുരുവേ ശിഷ്യ ശിഷ്യ ഗുരുവേ ശിഷ്യ എന്നെ എന്റെ ശിഷ്യനെയും കല്ലാക്കി ആ ദീക്ഷനെ ആവിയാണു ഞങ്ങളെ കൊല്ലാൻ നീലിയെ നോക്കി തവം ഇരിക്കുന്നു. ഞാനും എന്റെ ശിഷ്യനും അകപ്പെട്ടിരിக்கிற ഈ കല്ലുക്കുள்ள இருந்து சீக்கிரம் പുറത്തേക്ക് வரணும். அப்பதான் என்னால அணுன்னு தவத்தை கலைச்சு அவளை அழிக்க முடியும். குருவே, நீங்க மீண்டு வர நாங்க என்ன செய்யணும்? നീലിക്ക് ഒരു വലിയ ചക്രത്തെ വരഞ്ഞ് അതില് ദശക്കാട്ടി പുള്ള വെച്ച് அதுக்கு மத்தியில அஷ்டதோஷ மூலிகையை கொண்டு வந்து ஒரு ஜாம பூஜை பண்ணி ஆ மூலிகையை எடுத்து நாங்க அடப்பட்டு கிடக்கிற இந்த கல்லுல புழிஞ்சு விட்டா கல்ல பொழந்து நாங்க புறத்துக்கு வரும். சரிங்க குருவே, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செஞ்சிடறோம். மதி சிஷ்யா மதி. நீங்க சொன்ன அஷ்டதோஷ நிவர்த்தி மூலிகை எங்க கிடைக்கும்? அது நீங்க நீலிய வேண்டி பூஜை செய்யும்போது நீலிய காட்டி கொடுப்பா. சரி குருவே, நாங்கள் இந்த சமயமே நீங்கள் சொன்ன வேலையை துவங்கா. வருகிறேன் குருவே. நாங்க சொல்றதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம். கண்டிப்பா பண்றோம். சீக்கிரம் பாப்பாவை போய் பார்த்துடணும். அபி எங்க கிளம்புறா? சஞ்சீவ், நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். பக்கத்துலயா? எங்க போறான்னு சரியாவே சொல்ல மாட்டேங்கிறாளே. சஞ்சீவ். சொல்லு அபி. என்ன யோசனை? இல்ல ஒண்ணும் இல்ல. சரி, நான் வரேன். அபியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்
எங்க போறான்னு பார்க்கலாமா வேண்டாமா? அபி, அத்தை நல்லா இருக்கேம்மா. சஞ்சீவ், யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. நல்லா இருக்கீங்களா? அபி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. வா சஞ்சீவ், எப்படி இருக்கடா? நல்லா இருக்கேம்மா. வாங்க உள்ள போலாம். வா வா வா. வாங்க அத்தை. உட்காருங்க. இருக்கட்டுமா, பரவாயில்லம்மா. என்னத்த சாப்பிடுறீங்க? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாமா. ஒரு முக்கியமான விஷயத்த பேசதான் நான் இங்க வந்தேன். என்ன விஷயம் அத்தை? சொல்லுங்க. சிவபுரத்துல இருந்து மேனேஜர் மாமா ஃபோன் பண்ணாரு.